Hi viewers. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா DC சீரிஸ் மோட்டார்ல 2017ல கேட்ல கேட்ட ப்ராப்ளம். So ப்ரோசீட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவும் போல given எழுதிடலாம். So given. So a 220 volt DC series motor. So voltage V is equal to 220. Drawing a current of 30 amps. So IL is equal to 30 amps. Armature and field circuit resistance are 0.4 ohm and 0.1 ohm respectively. So RA is equal to 0.4 ohm. RF, otherwise we can say it as RSC is equal to 0.1 ohm. So next, the load torque varies as the square of the speed. So torque, it is directly proportional to square of the speed. Next, the flux in the motor may be taken as being proportional to the armature current. So flux, it is directly proportional to armature current. Then to reduce the speed of the motor by 50%, the resistance in ohm that should be added in series with the armature is. So அப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா first conditionல some data கொடுத்துட்டாங்க. ஸ்பீடை வந்துட்டு 50% ரெடியூஸ் பண்ணணும்னா நான் எவ்வளவு ரெசிஸ்டர் வந்துட்டு சீரிஸ்ல இன் சீரிஸ் வித் ஆர்மேச்சர்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அப்ப ஆர் கேட்குறாங்க. நம்மள கேட்குற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர், அதாவது அடிஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். சரி, ஓகே. இப்போ பிஃபோர் ப்ரொசீடிங் டு ப்ராப்ளம் சீரிஸ் மோட்டரோட டயக்ராம் பார்த்துடலாம். ஸோ சீரிஸ் மோட்டார் மீன்ஸ் armature and field both should be connected in series. So supply voltage, this is field winding. So F1 F2 இது armature. So A1 A2 ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து சப்ளைலேருந்து கரண்ட்டு வர கரண்ட் லைன் கரண்ட். ஸோ IL ஃபீல்டு வைண்டிங் கரண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாத் தான் இருக்கு. டிஃப்ரெண்ட் பாத் இருந்தால் தான் கரண்ட் டிவைட் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாத் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த IL தான் இந்த ஃபீல்டு கரண்ட், அதாவது ஃபீல்டு வைண்டிங்குள்ளேயும் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ ஃபீல்டு கரண்ட் இஸ் சேம் அஸ் IL. ஆஸ் வெல் அஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர்லையும் இந்த சேம் IL தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ஆர்மேச்சர் கரண்ட் சேம் அஸ் IL. அப்ப சிங்கிள் பாத்ன்றதுனால நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா IL is equal to IA is equal to ISE. ஸோ மூணு கரண்ட்டுமே என்னது சேம். அதாவது ILன்றது சப்ளை கரண்ட், IAன்றது ஆர்மேச்சர் கரண்ட், ISCன்றது ஃபீல்டு கரண்ட். ISCன்னு போடலாம், இல்லனா IFன்னு போடலாம். IFனாலும் ஃபீல்டு கரண்ட் தான், ISCனாலும் ஃபீல்டு கரண்ட் தான். அதனால தான் நான் இங்க வந்துட்டு RF it is also called RSCன்னு போட்டிருக்கேன். ஸோ RF மீன்ஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ், RSC மீன்ஸ் சீரியஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டும் சேம் தான். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அப்போ நம்ம சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ் மோட்டார்ல எல்லா கரண்ட்டுமே என்னது சேமா இருக்கு. IL IA ISC ஆல் ஆர் சேம். அதே மாதிரி EB எப்பவுமே நம்ம ஷண்ட் செப்பரேட்லில வந்து பாத்தீங்கன்னா EB ஃபார்முலா வந்துட்டு EB இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் IA RA தான் போட்டிருப்போம். பட் ஆனால் சீரியஸ் மோட்டர்ல ஃபீல்டு வைண்டிங்கும் சீரீஸ்ல வர்றதுனால நம்மளுக்கு அந்த ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் இங்க ஆட் ஆகும். ஸோ RSE. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபார்முலா. EB இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் IA பிராக்கெட்ல RA பிளஸ் RSC. ஏன்னா இங்க கனெக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சீரீஸ்ல வருது ஃபீல்டு வைண்டிங். ஸோ ஃபீல்டு வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் RSC. ஆல்ரெடி ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம், அது RA. ஸோ அப்போ EBயோட இதான் ஃபார்முலா வந்துட்டு சீரீஸ் மோட்டருக்கு. ஓகேங்களா. இப்போ ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா EB1 is equal to V minus IA1
RA plus RSE. So second case பார்த்தீங்கன்னா EB2 is equal to V minus IA2 RA plus RSE plus R. So நம்மள இந்த செகண்ட் கேஸ்ல இந்த R தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த R ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற மீதி வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் V அது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. தென் IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். RA RSE கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒன்று EB2 இன்னொன்று IA2. ஸோ ஃபர்ஸ்ட்டு IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ IA2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாவை பாருங்க. நம்மகிட்ட IA1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம மோட்டார் ட்ரா பண்ணுற கரண்ட். அப்போ IL இஸ் நத்திங் பட் IA. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ன்றதுனால நம்ம IL ஈக்குவல் டு 30 ஆம்ஸை IA1 ஈக்குவல் டு 30 ஆம்ஸ்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி நம்ம இந்த IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்பீட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சீரிஸ் மோட்டரில் டார்க்கோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட ஜென்ரல் டார்க் ஈக்குவேஷன் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 5IA. ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங்கால ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபீல்டு வைண்டிங் கரண்ட். அப்போ என்ன போடலாம்? ஃப்ளக்ஸுக்கு பதில் ISCன்னு போடலாம். ISCன்னு போட்டாலும் ஓகேங்களா, IAன்னு போட்டாலும் சேம் தான். அதனால நான் என்ன போடுறேன்? ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு IAன்னு போடுறேன். அப்போ என்ன வரும்? ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது ஒரு IA இது ஒரு IA. ஸோ அப்போ IA ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ சீரிஸ் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் IA ஸ்கொயரு. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க ஒரு டேட்டா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்பீட் ஸ்கொயரு. சீரிஸ் மோட்டரோட ஜென்ரல் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் IA ஸ்கொயர். அப்போ ரெண்டுமே டார்க் இல்லை. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேட் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா IA ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N ஸ்கொயர்னு வரும். இப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் இருக்கு. அதனால இதை எப்படி எழுதலாம்? IA டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் Nன்னு எழுதலாம். ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ அதனால IA1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் N1, IA2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் N2. ஸோ இதை வேணும்னா நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். நான் அதனால் அங்கேருந்தே நம்பர் போட்டு வந்துடுறேன். 1 2 இது ரெண்டுத்துக்கும் இப்போ 3 4 நம்பர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 4/3ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு IA2 தானே வேணும். ஸோ 4/3 என்ன வரும்? IA2 divided by IA1 is equal to N2 divided by N1. ஸோ இப்போ IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு IA1 N2 N1 இது மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் IA2 கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் IA2 ஈக்குவல் டு கொண்டு வரேன். IA2 இஸ் ஈக்குவல் டு N2 by N1 into IA1. இப்போ IA1 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 30 ஆம்ஸ். N2 by N1, இந்த N2 by N1க்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸில் நம்மளுக்கு 50% ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த N2 by N1க்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸில் ஸ்பீடு வந்து 50% ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா எப்படி எழுதலாம் இதை? N2 இஸ் 0.5 ஆஃப் N1ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ N2 எடுத்தா 0.5 N1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ IA2 இஸ் ஈக்குவல் டு 0.5 N1 டிவைடட் பை N1 இன்டூ IA1. ஓகேங்களா? N2 இருக்கிற இடத்த 0.5 N1 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இப்போ N1 கேன்சல். ஸோ அப்போ என்ன வரும்? 0.5 இன்டூ IA1. ஸோ IA1 தான் 30 ஆம்ஸ். ஸோ அப்போ IA2 இஸ் ஈக்குவல் டு
0.5 into 30, so answer 15 amps. So IA2 find out பண்ணியாச்சு. இன்னொரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் EB2. ஸோ EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். EB2 எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்? EB2 it is directly proportional to speed and flux. ஸோ அப்போ N2 phi2. ஜெனரல் ஈக்குவேஷன் EB is directly proportional speed and flux. நான் வந்து EB2ன்றதுனால 2 போட்டிருக்கேன். அதே EB1 means directly proportional N1 phi1. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு EB2 தானே வேணும், அதனால EB2 by EB1. ஸோ EB2 divided by EB1, அதாவது இந்த ஈக்குவேஷன் டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் போடுறேன். ஸோ அப்போ EB2 divided by EB1 is equal to N2 phi2 divided by N1 phi1 வரும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் நம்மகிட்ட எதுவுமே என்னது கிவனில் இல்லை. பட் ஆனால் கிவனில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஐஏ வேல்யூ தெரியும், அதனால ஃப்ளக்ஸை வந்துட்டு நான் ஐஏவா ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபார்முலாவில். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க கிவன் கண்டிஷனில், அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? N2 by N1 ஃப்ளக்ஸுக்கு பதில் IA2 divided by IA1. ஏன்னா ஃப்ளக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஐஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா N2 by N1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். IA2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, IA1 given. ஸோ அப்போ EB1 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு EB2 தெரிஞ்சிடும். EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா EB2வையும் IA2வும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி R ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதோட ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ அப்போ நம்ம என்னன்னா இப்போ EB1 வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன். ஸோ EB1 is equal to voltage 220 minus IA1 30 into RA 0.4 plus RSC 0.1. ஸோ இதை கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா you will get EB1 is equal to 205 volt. ஓகேங்களா? ஸோ EB1 205. இப்போ நம்மகிட்ட எல்லா டேட்டாவுமே அவைலபிள். ஸோ இப்போ EB2 is equal to, நான் ஈக்குவேஷனை EB2 equal to கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும்? N2 by N1 IA2 divided by IA1. இந்த EB1 தானே வந்துச்சுன்னா EB1. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அப்போ N2 by N1 வரும். N2 is equal to 0.5 N1 சொல்லியிருக்கேன். அப்போ 0.5 N1 divided by N1. IA2 by IA1, IA2 ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இட்ஸ் 15 amps. ஸோ 15 divided by IA1 it's 30 amps. so 30 into EB1 இப்போ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். this 205 volt. so 205. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவுமே அவைலபிள், ஏன்னா N1 கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி எல்லாமே நியூமரிக்கல் வேல்யூ தான். ஜஸ்ட் கால்குலேட்டரில் போட்டாலே நம்மளுக்கு EB2 தெரிஞ்சிடும். ஸோ கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா EB2 உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 51.25 வோல்ட். ஸோ EB2 ஓட வேல்யூ 51.25 வோல்ட். பட் நம்ம எதுக்காக EB2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டு ஃபைண்ட் R. அப்போ இப்போ நம்மளுக்கு இந்த R ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எல்லா டேட்டாவுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த R வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சேம் ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்கு. EB2 is nothing but 51.25 volt is equal to V 220 volt minus IA2 15 RA 0.4 RSC 0.1 plus R.
ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஆர் மட்டும் தான் அன்னோன் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 10.75 ஓம் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ 50% ஸ்பீட் செகண்ட் கேஸில் ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம 10.75 ஓம் ரெசிஸ்டன்ஸை in series with the armature connect பண்ணா நம்மளுக்கு 50% speed reduce ஆகும். So this is our final answer. Thank you.